உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் அனன்யா, கதவு தர. கீழே இன்ஸ்பெக்டர் அம்மா திட்டிட்டு இருக்காங்கம்மா. 10 நிமிஷம்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பீங்க? சீக்கிரம் வாங்கம்மா. இந்த வரேன் சார். ஏய் அனன்யா, பாட்டிய போலீஸ் கூட்டிட்டு போக போறாங்கடி. கடைசியா உன்னை பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டு வந்தாங்க. கதவை திறந்துதான் பாரேன்டி. உனக்கு என்னடி அப்படி ஈகோ? அனன்யா, புடிவாதம் பிடிக்காதுன்னு சொல்றேன்ல, வாடி. சிவகாமி வேண்டாம், செல்லத்தை திட்டாத. இத பாரு, இப்ப மட்டும் இல்ல, என்னைக்குமே நீ அவளை திட்டக்கூடாது. என்னம்மா சொல்றதை கேளு, இதுதான் உனக்கு கடைசி. இப்ப கூட புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்கா பாரு. இத பாரு, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. நீ ஏதோ ஆசைப்பட்டியேன்னு நானும் உடந்தையா இருந்து நிறைய பாவத்துக்கு மேல பாவம் பண்ணி அத நிறைவேற்றணும்னு நினைச்சேன். ஆனா அந்த கஸ்தூரி அக்கா செத்து என்ன உயிரோட கொண்டுட்டு போயிட்டாங்க. அன்பரசி அவ அம்மாவை இழந்துட்டு நிக்கிறா. இப்ப கூட அவ எப்படி நடந்துக்கிறா பார்த்தல? அது தாண்டி வளர்ப்பு. நீ இப்படி இருக்கிறதுக்கு ஒரு வகையில நானும் ஒரு காரணம். ஆரம்பத்திலே இது தப்பு, இது ஒத்து வராதுன்னு சொல்லி நான் திருத்தி இருக்கணும். இத பாரு அனன்யா, நாம ஆசைப்பட்டா மட்டும் போதாது, நாம ஆசைப்படுறவங்களுக்கும் நம்மள பிடிக்கணும். இல்லனா தண்ணியும் எண்ணெயும் மாதிரி காலம் பூரா ஒட்டாம தான் வாழணும். அப்படி வாழ்ந்தா அந்த வாழ்க்கையே நரகொண்டி. அவ்வளவு ஏன், உங்க அப்பாவையே நான் ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இத்தனை வருஷத்துல அவர் பொண்டாட்டியா இல்ல, ஒரு மனுஷியா கூட என்னை ஏத்துக்கல. ஏண்டி அத பார்த்து கூட வாடி உனக்கு புரியல? இத பாரு, அப்படியே நீ விஸ்வாவை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவர் உன்னை ஏத்துட்டு இருந்திருக்க மாட்டாரு. மனசுல அன்பரசியை வச்சுக்கிட்டு உன் கூட எப்படி சந்தோஷமா இருப்பாரு? இத பாரு, பிடிச்சது கிடைக்கலன்னா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பிடிச்ச மாதிரி நடிக்கிறாங்கன்னு தெரியும் போது வாழ்க்கையே இருண்டு போயிடும். நீ நடந்ததையே நினைச்சிட்டு இருக்காம அதை கடந்து வர வழியை பாரு. ஏய், நீ முதல்ல கதவை திறந்து வெளியில வா. அம்மாவை இதுக்கப்புறம் எப்ப பாப்போன்னே தெரியலடி. வாடி. செல்லம், நீ எப்படி ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறத பார்த்துட்டு நான் எப்படி நிம்மதியா இருப்பேன்? ஏமா, என்னம்மா சும்மா கதவை பார்த்தே பேசிட்டு இருக்கீங்க? அதான் அந்த பொண்ணு வெளில வர மாட்டேங்குதுல்ல. வாங்கம்மா, டைம் ஆயிடுச்சு. அனன்யா, பாட்டி மேல உனக்கு கோவம் என்ன இருக்கு? பரவாயில்ல, இனிமே எனக்கு உன்னோட போட்டோ தாண்டி தோண. நான் அதை பார்த்து என் மனசை தேத்திக்கிறேன். ஏய் அனன்யா, வெளியில வரேன்டா செல்லம். வாங்கம்மா. ச்சே, என்ன ஜானகி, போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன்னு சொல்லாத, ஒரேடியா போறேன்னு சொல்லு. இனிமே ஜென்மத்துக்கும் இந்த பக்கமே நீ வரக்கூடாது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.